வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிணியோட டான்ஸில் ஐ திங்க் எல்லாருமே வந்து ஒரு இன்ப மலையில் மூழ்கி இருக்கும். நடுவில் எங்கள் ஸ்பீச்லாம் வந்து போராக தான் இருக்கும். பட் வி ஹாவ் டு ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இங்கே எல்லாமே தமிழ்லேயே வந்து பேசுகிறதுனால ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அதுவும் இங்கே பெரியவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க முன்னாடி எப்படி தமிழில் பேசுறதுன்னு பயமாக இருக்குது. We are here to celebrate and bless Harini with our wishes, I think good wishes. Yes, great performance she did. இதை எல்லாருமே நீங்கள்லாம் ஒத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் 1.5 மணி நேரம் ஒரு ஸ்டாமினா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா ஃபுல் கண்டினியூஸாக நீங்கள் வர்ணம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சான்ஸ்லெஸ் அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு ஸ்டேஜை வந்து ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு கேர்ள் ஆடுறாங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ், எவ்வளோ ஆசை அவங்க குரு வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவள் வந்து உழைச்சிருப்பான்றது சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக அவங்களே நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா பேரண்ட்ஸ் அவங்களோட ஹெல்ப் இல்லாமல் இந்த ஸ்டேஜ் கிடையாது கண்டிப்பாக. ப்ளஸ் குருவை சொல்லியே ஆகணும், ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க நவமி. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நவமி எனக்கு கொஞ்சம் நாளாக தெரியும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அவங்களோடது நான் பார்க்குறேன் வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த நட்டுவாங்கும் சரி, ஜதிகள் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருந்தது. எனக்கு அல்லாரிப்பூ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மயில் வந்து ஆடின மாதிரியே இருந்தது. நிஜமாவே ஒரு பொன்மயில் அவர் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக தமிழ் பேசினாங்க. தோகை விரிச்சு ஆடின மாதிரியே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மிருதங்கம் சார் வந்து ஆர்காட் பாலாஜி நீங்கள் சொல்லவே வேணாம், வேர்ட்ஸே கிடையாது. எவ்வளோ அழகாக அந்த பீகாக் வந்து அந்த தலையை ஆட்டுற மாதிரியே அழகாக இருந்தது அவர் வாசிச்சதெல்லாம். இட்ஸ் எப்படி சொல்கிறது, அவங்க இன்னும் ஒரு என்ஹான்ஸ் பண்ணாங்க அந்த டான்ஸை வந்து. ஆர்கெஸ்ட்ரா வந்து வா வர்ணம் வந்து எனக்கு பேச்சே வரல, அந்த அளவுக்கு சஞ்சாரி பாவம் ஒவ்வொன்றுமே கதை வந்து உண்மையாக இருந்தது. நம்மளால் வந்து உணர்வு முடிஞ்சுது. அவங்க பண்ணுறது வந்து என்ன ஸ்டோரின்றது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இவந்தோ ஹரிணி அதில் அப்படி கேரக்டர்லேயே வந்துட்டு லயிச்சிட்டா. அப்படியே ஒரு மீனாட்சி தாய் ஒரு அந்த மகிஷாசுர மர்தினி பண்ணும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். வா வாட் எக்ஸ்பிரஷன். அதுக்கு அவங்க குரு வந்து கண்டிப்பாக தலைப்பு. பிகாஸ் ஆஃப் குரு இல்லாமல் அது ஒரு சேயிங்கே இருக்குது, குருவின் அருளின்றி திருவருள் இல்லைன்னுவாங்க. அது இங்கே ரொம்பவே உண்மையாக இருந்தது. சொல்லப்போனால் பாட்டு பத்மா அவர்கள் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கும் அவங்க ரொம்ப என்னோடய ப்ரோக்ராம்ஸ்க்கும் அவங்க தான் வந்து கொடுப்போம். அவங்க வாய்ஸ் வந்து ஒரு தனி ஃப்ளேவர் ஃபார் த ப்ரோக்ராம். எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் தனியாக ஒரு கச்சேரி கேட்ட மாதிரியே இருந்திருக்கும். அவங்க வாய்ஸ் வந்து நட்டுவாங்கத்துக்கும் எப்படி சொல்லணும்னா அந்த சஞ்சாரி பாவம் அந்த வர்ணத்துக்கு வந்து ஹரிணி வந்து உருவம் கொடுத்தாங்கன்னா அவங்கெல்லாம் உயிர் கொடுத்தாங்க. நிஜமாவே எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஃப்ளூட் வந்து சொல்லவே வேணாம். ரமேஷ் சார் வந்து அவங்களும் சீனியர் ஆர்டிஸ்ட், அவங்கள பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள ரொம்பவே எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். ரமேஷ் சாரும் சரி, சாரி சுரேஷ், மிஸ்டர் சுரேஷ், KR சுரேஷ் சார், அந்த பிருந்தாவனம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லயம். ஃப்ளூட் சான்ஸில் அந்த சஞ்சாரி பாவத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே அவரோட சின்ன 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 அந்த இதெல்லாம் கேட்க ஜஸ்ட் வி ஆர் சம்பேர். இந்த ஒரு ஹாலே வந்து அவங்களோட அந்த வைப்ரேஷன், இந்த மியூசிக் வைப்ரேஷனில் நிறைஞ்சிருக்கு. ரியலி 1.5 மணி நேரம் உங்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, எப்படி டைம் போனது கூட தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் டைம் மேலே ஏறி வரும்போது 1.5 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்குன்றதே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சு. அந்த அளவுக்கு அந்த மியூசிக் வேர்ல்டில் வி ஹேவ் அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுன்னு சொல்லணும். டான்ஸுனாலே ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு தபஸ், ஒரு தவம். இது வந்து எல்லாராலையும் டான்ஸ் கற்றுக்க முடியாது. டான்ஸுன்னு எந்த ஒரு ஆர்ட்டுமே ஒரு நம்ம எங்கள் குரு சொல்லுவாங்க எப்பயுமே, பூர்வ ஜென்மத்தில் தங்க தாமர புஷ்பத்தில் சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணியிருந்தா இந்த ஜென்மத்தில் நீங்கள்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னு எப்பயுமே சொல்லுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஹரிணி பண்ணியிருக்கான்னு தெரியல. இப்படி ஒரு குருவும் இப்படி ஒரு ஸ்டேஜும் பேரண்ட்ஸும் கிடச்சிருக்கிறதுக்கு. பத்மாவும் சொல்லணும்,
ஒன்று சொல்லுவாங்க, போன ஜென்மத்தில் தேனில் அபிஷேகம் பண்ணால் நல்ல குரல் இந்த வருஷம் இந்த ஜென்மத்தில் இருக்குன்னுவாங்க. அப்போ பத்மா எந்த அளவுக்கு தேனில் அபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, இப்படி ஒரு இனிமையான குரல். இது சொல்லியே ஆகணும். மிருதங்கம் ஆர்காட் பாலாஜி சாருக்கு நான் ஒரு மிகப்பெரிய சீகைன்னு சொல்லணும். அவரோட ப்ரோக்ராம் எங்கே இருந்தாலும் நான் வந்து விடாமல் அவரோட மிருதங்கம்னாலேயும் முதல்ல போய் பார்க்குறதுக்காகவே போவேன் நான். இன்னைக்கு சொல்லவே வேண்டாம், அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு செப்பரேட் பில்லர், ஒரு உயிரே கொடுத்துட்டாருன்னு சொல்லணும். அவ்வளோ அழகாக ஒரு சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருந்தது. வைலன் சார் அவங்களாம் ரொம்ப சீனியர் ஆர்டிஸ்ட், ரொம்ப அழகாக இருந்தது அவங்க வாசிக்கிறதுலாம். நம்மளெல்லாம் ஒரு 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 லெவல், ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் நவமி பற்றி சொல்லணும்னா, ஒரு ஒரு பசங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப கைண்டாக ரொம்ப அன்பாக கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களோட எடுக்கிற அந்த விதம் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது நவமி. நிஜமாவே எனக்கு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ. எனக்கு ஹரிணியும் கூப்பிடணும் ஸ்டேஜுக்கு கொஞ்சம். நிஜமாவே வெரி குட் ஸ்டாமினா. நியர்லி வர்ணம் வந்து ஒரு 45 மினிட்ஸ் அவள் பண்ணது ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபேஸில் ஒரு இடத்துல கூட டயர்ட்னஸே தெரியல. அவ்வளோ அழகாக த்ரூ அவுட் சிரிச்சுக்கிட்டே அந்த எக்ஸ்பிரஷன்ஸும் சரி, அவள் பண்ண ஒவ்வொரு பாவம் தாளம் ஜெதி ஒவ்வொன்றும் வந்து நவமி சும்மா இல்லை, ரொம்பவே நல்லா படுத்தி எடுத்துருக்காங்க, நல்லா தெரியுது. அவ்வளோ டஃப்பாக இருந்தது. அது அவள் கொஞ்சம் கூட மூஞ்சில் ஒரு கஷ்டம் எங்கேயோ ஒரு இடத்துல கூட சின்னதாக மிஸ் பண்ணல. அந்த அளவுக்கு ஈக்குவலாக நட்டுவாங்க தொகு ஈக்குவலாக அவ்வளோ அழகாக ஸ்டேஜை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஒரு சின்ன அப்ளாஸ் டு ஹரிணி ப்ளீஸ். சேஞ்சிங் ட்ரெஸ். இன்னொன்று மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா ஹரிணி அப்படியே ஒரு செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு. அதுக்கு முழு கிரெடிட்ஸ் கோஸ் டு சண்முக தாய். அவங்க ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஒரு சாதாரண பொண்ணை கொண்டு போய் நிற்க வச்சா கூட ஒரு சிலை தான், அவங்க சிலையே ஆக்கி கொண்டு வந்து நிற்க வச்சுருவாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். இன்னைக்கு ஹரிணி இவ்வளோ அழகாக அவளை எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஒரு என்ஹான்ஸ் அவரோட மேக்கப். தனியாக அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஏன்னா ரொம்பவே ஒரு ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப ஹம்பிள் பர்சன் கூட. ஏன்னா என்னோட ப்ரோக்ராம்க்கு வந்தால் கூட என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹெல்ப், நாட் ஓன்லி மேக்கப்னு இல்லை, அவளுக்கு அவ்வளோ அவள் டயர்டானா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அதுலேருந்து அவங்க ரொம்ப ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணுவேன். சண்முக தாய் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச எல்லாமே ஆர்டிஸ்ட்டும் சரி, பக்கவாதியும் சரி, எல்லாமே எனக்கு பிடிச்ச அவங்களா இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் கொம்பைரி பற்றி சொல்லியே ஆகணும். தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. எனக்கு அவர் முன்னாடி இப்போ பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளனேஷன் ஸ்டோரிஸ் சொல்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. மிஸ்டர் தேவ கணபதி சார் கொஞ்சம் ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். ஏன்னா அவங்களும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப். ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி அது என்ன ராகம், என்ன தாளம், என்ன ஆடுறாங்க, அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நம்மளுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் நம்ம டான்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஒரு சந்தோஷம், ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. மகிழாவும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இவங்க வந்து நவமியோட சிஸ்டர், மல்டி டேலண்டட்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு நவமி சொன்னாங்க அவங்க பியானோ வாசிப்பாங்களாம், கீபோர்டா, பாட்டா, வயலின், வீணை. ஐ திங்க் ஷீஸ் மோர் மல்டி டேலண்ட். அவங்க அம்மாவுக்கு ஒரு பெருமைன்னு நினைக்கிறேன். இப்படி 2 பொண்ணுங்களுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஆர்ட் அதில் வந்து இப்படி ஒரு ரத்னங்கள் கிடைச்சதுக்கு அவங்க அம்மா ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் மகிழா சபா அவங்களுக்கு ரொம்ப சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வரீங்க. ஹரிணி, ப்ளீஸ் அப்ளாஸ் டு ஹர். வெரி குட் ஹரிணி. இந்த டான்ஸை விடாதீங்க. யூ ஹாவ் அ வெரி குட் கிரேஸ்ஃபுல் பாடியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு குருவும் அமைஞ்சிருக்காங்க. தயவு செஞ்சு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம் எல்லாருக்கும் கிடைக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நிஜமாவே ஒரு கடவுள் வந்து ஒரு கிரேஸ் இருந்தால் தான் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்க முடியும். நான் தயவு செஞ்சு எல்லா பேரண்ட்ஸ்க்குமே சொல்கிறது தான். இப்போ நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்திருக்கு, சால்சா அது இதுன்னு வந்திருக்கு. பட் பரதநாட்டியம்ன்றது வந்து ஒரு தவம் சொல்லலாம், ஒரு யோகா. இப்போ நிறைய பேர் எக்ஸசைஸ்ன்னு தான் அனுப்புகிறாங்க. டான்ஸ் கிளாஸ் போனால் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஏதோ வீட்டில் ஆட முடியல, எப்போ பாரு ஃபோன் வீடியோ கேம்ஸ் பார்க்குறாங்க, ஒரு எக்ஸசைஸுக்குன்னு டான்ஸ் கிளாஸ் அனுப்புகிறாங்க. ஈவன் தோ அப்படி அனுப்பிச்சாலுமே அது ஒரு அந்த பசங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வருது. உங்களுக்கு பரதநாட்டியம் ஏன் நான் டிசிப்ளின் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு போனீங்கன்னா, வெஸ்டர்ன் கிளாஸ் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நேராக பாட்டு போடுவாங்க, ஏதோ சினிமா பாட்டு ஆடுவாங்க,
என்ன ஸ்டெப்ஸு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன கற்றுக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா என் பசங்களும் எனக்கும் 2 பையன்தான். ஸோ வெஸ்டர்ன் டான்ஸ் தான் அனுப்புகிறேன். அங்கே போய் ஏதோ சினிமா பாட்டுக்கு ஆடிட்டு வராங்க, அவ்வளோதான். அந்த ஒரு டிசிப்ளின் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கு போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி என் பசங்க இல்லை. ஏன்னா பரதநாட்டியம் நாங்கள் கிளாஸ்க்கு உள்ளே வரும்போதே பசங்க வந்து நடராஜரை சாமி கும்பிட்டுட்டு எக்ஸசைஸ் யோகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகாலாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணுவாங்க. குருவுக்கு ஃபஸ்ட்டு நமஸ்காரம் வந்து பூமாதாவை வேண்டிட்டு, கடவுள் குரு அம்மா அப்பா ரிலேஷன்ஸ் எல்லாருமே வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டான்ஸ் ஆரம்பிப்போம். இது ஒரு டிசிப்ளின், ஒரு பூஜா பண்ணுற மாதிரி தான். ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸுக்கு பசங்க போகிறாங்கன்னா அவங்க ஒரு பூஜையை பண்ணிட்டு வர மாதிரி தான். காடுக்கு நம்ம நடராஜர்ன்றது வந்துட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வம் இல்லையா, அவங்களுக்கு வந்து டெய்லியுமே வந்து பசங்க கிளாஸ் வருது, ஒரு பூஜை பண்ணிட்டு வெளில வர்றது. இது வீட்டில் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. வீட்டில் எத்தனை பேர் நீங்கள் பேரண்ட்ஸ் சொன்னால் சாமி கும்பிடு அப்படின்னு சொன்னால் எத்தனை பசங்க நிற்கிறாங்கன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஆஸ் அ குரு நாங்கள் சொன்னால் பசங்க கேட்குறாங்க. ஸோ அதனால நான் சொல்கிறேன், ஒரு டான்ஸ் இதுக்காக நான் வந்துட்டு வெஸ்டர்ன் கற்றுக்கூடாது இல்லை அதர் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்க்கு நான் சொல்லலை. பரதநாட்டியம் இஸ் பேசிக் ஃபார் எவ்ரிதிங். இதை கற்றுக்கிட்டாலே நீங்கள் எல்லா டான்ஸும் தானாக ஆட முடியும். இது ஒரு மதர் ஆஃப் த டான்ஸ்ன்னு சொல்லலாம். இது ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு உங்கள் பசங்களை எல்லா ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸ் கற்றுக் கொடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் வந்துட்டு அவ்வளோ ஹெக்டிக் படிப்புன்றது, அவங்க ஸ்கூலுக்கு போய் அவங்க புக்ஸை மூட்டு தூக்குறத பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ புக்ஸு தூக்கிட்டு வராங்க. அது படிக்கிறதுக்கு அதுலேயும் என்னென்னா இப்போலாம் வந்து புக்கை விட நெட்டில் லேப்டாப் இல்லைன்னா ஐபாட் இதில் தான் அவங்களுக்கு பசங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பே. இந்த மாதிரி ஆர்ட் ஃபார்ம்ஸ் கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ், நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் மைண்டுக்கு. உங்களுக்கு வந்து ஒரு டான்ஸ்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தாளம் பாவம் ஃபுல் அந்த பாட்டை கேட்டுட்டு அவங்க பண்ணுறதுலாம் இதெல்லாம் சும்மா இல்லை, எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வேணும் தெரியுமா. இந்த ஒரு சின்ன விஷயம் நீங்கள் நினைக்கலாம் டான்ஸ் கற்றுக்கிறது பெரிய பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பண்ணாதான் தெரியும் அது. ஏன்னா அங்கே அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட பண்ணணும், அதுக்கு ஈக்குவலாக இவங்களும் ஆடணும், அது தாளம் சேரணும், அதுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண 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 யோகா ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளேயே போகிறாங்க பசங்க. இதெல்லாம் நம்ம சொன்னால் கேட்கறது இல்லை. வீட்டில் வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட் நானே என்னோட பசங்க சொன்னேன் சாமி கும்பிட்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதே அவங்க டீச்சர் ஒரு டிசிப்ளின், ஒரு பாட்டு கிளாஸ் போனீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு சாமி பாட்டு இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு குருன்றது ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு ஆக்சுவலாக சொல்கிறது போனால். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், பசங்களை எல்லாம் ஒரு தனியாக ஒரு கிளாஸஸ் அந்த மாதிரி ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் படிப்புக்கு நல்லா உதவும். ஏன்னா இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இங்கே நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் யூ லாங் டைம் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபார் நவமி அண்ட் ஹரிணி. இவங்களுக்கு இன்னும் வந்துட்டு நவமி வந்து மேலும் மேலும் நிறைய அரங்கேற்றம் சலங்க பூஜை பண்ணணும்னு என்னோட ஆசீர்வாதங்கள் அண்ட் விஷஸ் டு யூ. ஹாப்பி அண்ட் தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துறை வழங்கிய திருமிகு சாலினி விலாசதி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் மக்கள் குரல் பத்திரிகையின் பதிப்பாளர் எடிட்டர் ராம்ஜி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இதயங்கணிந்த மாலை வணக்கம். மகிழா கலாக்ஷேத்ராவினுடைய ஆசான் நவமியாவினுடைய அற்புதமான சிஷ்யை, அவளுடைய நாட்டிய அரங்கேற்றம் ஹரிணி இன்றைக்கு மேடை ஏறி இருக்கிறார் என்று அழைப்புதலை கொடுத்துவிட்டு நண்பர்கள் இருவரோடும், ஒருவர் இயக்குனர் செல்லமுத்து, இன்னொருவர் இயக்குனர் ராஜேஷ், மூன்றாமவர் நடன இயக்குனர், 35 ஆண்டுகளாக இந்த கலைவுலகில் தான் அடக்கத்தின் சொரூபமாகி இருக்கக்கூடிய ஜெயசூர்யா, மூவரோடும் வந்து அரங்கில் அமர்ந்து ஹரிணியின் நாட்டியத்தை பார்த்து சிலிர்த்தி போயிருக்கும் நேரத்தில் மேடை ஏறுவதற்கு முன் சொன்னார் ஜெயசூர்யா, அரங்கேற்றமா இல்லை அச்சுப்பிழை. அரங்கேற்றம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமாக ஆடல் அரசியை மேடையேற்றி இருக்கும் ஆசான் நவமியாவுக்கு முதல் பாராட்டு வாழ்த்துக்கள். இதனால் வரைக்கும் இதே மேடையை பார்த்திருக்கிறேன். பார்க்கிற போது இது ஓபுள் ரெட்டி அரங்கம் என்று இருந்த நிலையை மாற்றி ஓ ஃபுல் ரெட்டி அரங்கம் என்று
அரங்கத்தில் கலை ஆர்வலர்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அது கண்மணி ஹரிணியுடைய பெற்றோர்களுக்கும் கண்மணியை மேடியேற்றி அழகு பார்த்து அத்தனை பேரையும் பாராட்ட வைத்திருக்கும் ஆசான் நௌமியாவுக்கும் கிடைத்திருக்கும் ஒரு வெற்றி. என்னை அறிமுகப்படுத்துகிற நேரத்தில் எனக்கு வாழ்க்கை குறிப்பை சொன்னார்கள். எந்த மேடையில் என்னை நிறுத்துகிற போதும் இன்றைக்கு பிற்பகல் 3-5 மணிக்கு ஆசான் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து உங்களுடைய விவரக்குறிப்பு வேண்டும் என்று சொன்னபோது அனுப்புகிறேன், அதை ஒரு ஓரத்தில் ஒதுக்கிவிட்டு நில்லுங்கள், அதை எதையும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம், நானும் மனிதருள் புனிதராக இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தின் தலைவன் பாசமிகு எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களுக்கும் 50 ஆண்டு காலமாக நாங்கள் எடுத்திருக்கும் சங்கல்பம் வளர்ந்தவர்களுக்கு வால் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோள் கொடுப்பவர்கள். ஆகவே என்றைக்கு நீங்கள் அழைக்கிறீர்களோ அழைத்த இடத்தில் வந்து ஆத்மார்த்தமாக ஆசீர்வதித்து அத்தனை கலைஞர்களும் கலை ஆர்வலர்களும் உங்களிடம் விடைபெற்று வீட்டுக்கு நடையை கட்டின நேரத்தில்தான் நாங்களும் நடையை கட்டுவோம் என்று உத்தரவாதம் அளித்துவிட்டு சரியாக 6:30 மணிக்கு அரங்கிற்கு வந்து அமர்ந்தாரே, அதுதான் எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்களுடைய பண்பு பண்பாடு. நானும் பேசுவதற்காக குறிப்பை எடுத்து 2 பக்கத்தை எழுதினேன். புஷ்பாஞ்சலியில் கண்மணி காலெடுத்து வைத்தார். வந்த வேகத்திலேயே அவருடைய பார்த்தேன். இதற்கு முன்னால் ஒன்றை சொல்லியாக வேண்டும். இந்த குடும்பத்தை பாசமிகு சகோதரர் கண்மணியின் தந்தை குழைந்தவேலி அவர்களையும் அவர்களுடைய இல்லத்தரசு ரேவதி அம்மையார் அவர்களையும் அழகு மகன் அரவிந்த் அவர்களையும் இவர்களுக்கு தாய் வழி பாட்டன் தந்தை வழி பாட்டன் என்று அறிமுகப்படுத்தியவர்களையும் அதற்கு பின்னால் 5 பெண்மணிகளை மேடையில் ஏற்றி அழகாக குத்துவிளக்கு ஏற்றினார்களே, இந்த நேரத்தில் தனி கொடுத்தனம் எங்கோ விசுரூபம் எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்று எங்களை போன்று நரை விழுந்தவர்களெல்லாம் கன்னத்தில் கை வைத்து எதிர்காலம் இளைய தலைமுறைக்கு காணாமல் போய்விடுமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கவலை வேண்டாம், கூட்டு குடும்பத்திற்கு நாங்கள் உதாரண புருஷர்களாய் இருக்கிறோம் என்பதை அன்பு சகோதரர் குழந்தை வேலுவும் ரேவதியும் அரவிந்தனும் தாய் வழி தந்தை வழி பாட்டனாரும் ஆசானுடைய தாய் துளசியும் தந்தை பன்னீர்செல்வமும் அவர்களுடைய உற்றமும் சுற்றமும் மகிழ்ந்திருந்து இன்றைக்கு மேடைக்கில் நடத்துகிறார்கள் என்றால் அந்த கூட்டு குடும்பத்திற்கு வழிகாட்டும் நல்ல இளையங்களுக்கு அடுத்தவர் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். அவரை அரங்கில் நுழைகிற போதே பார்த்தேன். வைரமுத்து கொஞ்சம் இவரை விட நிறத்தில் கம்மி, நிஜமா நிழலா என்று தெரியாத அளவுக்கு இவருக்கு அந்த ஷர்வானியையும் அந்த ஜிப்பாவையும் போட்டு அழகு பார்த்தால் இன்னொரு வைரமுத்து தான் எங்களால் அடையாளம் காட்ட முடியும். அந்த கண் பேசுகிற பேச்சும் அந்த கருகரு என்ற மீசையும் ஒரு கை தூக்கி ஆட்டுகின்ற அந்த ஆட்டமும் இருக்கிறதே, அந்த புன்சிரிப்பில் எங்களெல்லாம் கொள்ளை கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் பேச வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் தந்தையின் மறு பிரதிபலிப்பாக அரங்கில் ஹரிணி மேடையில் இருக்கிறார். ஒரு நடன கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தகுதிகள் 5: அற்புதமான உடல் வாகு, தந்தை அப்படியே உரித்து வைத்திருக்கக்கூடிய அழகான ஆள் உயர தோற்றம், அந்த கம்பீரமான தோற்றத்தில் அவர் வந்து நிற்கிற போது வசீகரிக்கும் ஒரு புன் சிரிப்பு, அதையடுத்து அவர் உள்வாங்கி ஆசான் எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ அதை கற்பூர புத்தி போல் ஒற்றி எடுத்து அவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே வெளிப்படுத்தி காட்டிய அந்த அபிநயம், முத்திரை, அசுத்தமான அடவுகள், இந்த 5ம் அற்புதமாக ஹரிணியிடம் இருப்பதை பார்க்கும்போது நானும் ஆசான் ஜெயசூர்யாவும் அசந்து போனோம். இந்த வெற்றிக்கு எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரி அவர்கள் ஆங்கிலத்தில்தான்
நான் பேசுவதற்காக எழுதி கொண்டு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இவர்கள் தீநகர் பக்கம் போய்கொண்டிருந்தால் சரவணாவன் பக்கத்தில் ஒரு கண்ணாடி மூக்கு கண்ணாடி கடை இருக்கும். அந்த கண்ணாடியின் ஷோரூமில் அழகாக 2 வார்த்தகங்கள் எழுதியிருப்பார். தமிழ், தாய்மொழி தமிழ் கண் போன்றது, அந்நிய மொழி ஆங்கிலம் கண்ணாடி போன்றது என்று எழுதியிருக்கும் அந்த வரிகளை அவர் அழுத்தம் திருத்தமாக படித்து உள்மனசில் வாங்கி கொண்டிருப்பாரோ என்று தெரியவில்லை. கண்ணாடியை கழற்றி கீழே வைத்து